මෙතන ඉන්නවා හැමදාම அனைத்தையும் ஒரு தீய கண்ணோட்டத்தில் பார்ப்பவர்கள் இங்குள்ளனர். நாட்டின் நலன் பற்றி சிந்திக்காமல் தங்களிடமிருந்து கை நழுவி போன அதிகாரம் ட்ரம்ப் ஏவும் ஒரு ஏவுகணை வந்து விழுந்தேனும் தமக்கு மீண்டும் கிடைத்து விடாதா என்று ஏங்கும் அனாதரவான எதிர்க்கட்சி குழுக்கள் உள்ளன. முதலில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னரும் ஒருமுறை QR குறியீட்டு முறை வந்தது. அதற்கு காரணம் என்ன? அது வங்குரோத்தினால் ஏற்பட்ட நிலைமை. ராஜபக்சவினர், விக்ரமசிங்கவினர், பிரேமதாசவினர், பண்டாரநாயக்கவினர் ஒன்றிணைந்து நாட்டை வங்குரோத்து நிலை வரும் வரை சுத்தம் செய்தனர். அதனால் அந்த QR முறை வந்தது. அப்போது உலகம் முழுவதும் தாராளமாக எண்ணெய் இருந்தது. எண்ணெய் கப்பல்கள் இருந்தன. எண்ணெய் கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்திற்கு வெளியே நங்கூரமிடப்பட்டிருந்தும் கூட நாட்டின் கையிருப்பு சுத்தப்படுத்தப்பட்டிருந்ததால் எண்ணெய் வாங்க பணம் இருக்கவில்லை. ஆனால் இன்று QR குறியீட்டு முறை வந்திருப்பது சுத்தத்தால் அல்ல, யுத்தத்தால். 5.2% பொருளாதார வளர்ச்சியை கொண்டிருக்கும் ஒரு நாட்டிற்கே இன்று நாம் QR குறியீட்டு முறையை கொண்டு வந்திருக்கின்றோம். நாட்டின் பொருளாதாரம் மைனஸில் இருந்த போதே ராஜபக்சவினரும் ரணிலும் QR குறியீட்டை கொண்டு வந்தனர். இப்போது வவுனியாவில் அறுவடை நடந்து கொண்டிருக்கின்றது. எந்த ஒரு விவசாய அறுவடை நடவடிக்கையும் நிறுத்தப்படவில்லை. இந்த யுத்தத்தினால் எமக்கு ஏற்பட்ட முதல் நேரடி பாதிப்பு எண்ணெய் நெருக்கடிக்கு முன்னதாக அந்த ஈரான் கப்பல் விவகாரம் மூலம் வந்தது. பிராந்திய வல்லரசுகளை விடவும் சர்வதேச சட்டங்களை பின்பற்றி அந்த 2 ஈரான் கப்பல்களில் இருந்த கடற்படை உறுப்பினர்களை நாம் மீட்டெடுத்தோம். அமெரிக்காவிற்கோ அல்லது போரில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு நாட்டுக்கோ விசேடமான பாதிப்பையோ அல்லது சாதகத்தையோ ஏற்படுத்தாமல் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இதனை எவ்வளவு சிறப்பாக கையாண்டது. உலக வல்லரசுகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் கூட இந்த விடயத்தின் போது முன்வரவில்லை. இந்த உலகில் உள்ள மிகச்சிறிய தீவின் தலைவரை இதனை செய்ய தீர்மானித்தார். சர்வதேச ஊடகங்கள் இலங்கையை எவ்வளவு தூரம் பாராட்டின. சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு ஈரான் கடற்படை உறுப்பினர்களை மனிதாபிமானத்துடன் கையாண்டதன் அரசியல் பலன் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என நான் கருதுகிறேன். இதுவே நிலையான வைப்பீடு. இப்போது மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்று நான் பொறுப்புடன் கூறுகின்றேன். இது ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு மாத்திரமே. ஆனால் 27ஆம் திகதியின் பின்னரும் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அரசாங்கம் சில தீர்மானங்களை எடுத்துள்ளது. இன்று பாராளுமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. புதன்கிழமையை பாராளுமன்றத்திற்கும் விடுமுறை தினமாக அறிவிக்க நாங்கள் யோசனை முன்வைத்தோம். ஏனெனில் பாராளுமன்ற ஊழியர்கள் பொது போக்குவரத்து மூலமே வருகின்றார்கள். நாட்டின் எரிபொருளை சேமிப்பதற்காகவே பொது போக்குவரத்தை குறைக்க முயற்சிக்கின்றோம். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட ஒரு குழுவினர் வந்து பாராளுமன்றத்தை ஒத்திவைப்பது தவறு, சபையின் வாயை மூட பார்க்கின்றார்கள் என பெரிய கதையொன்றை கூறிவிட்டு சென்றார்கள். இவர்கள் முன்னர் எவ்வாறு நாட்டை ஆட்சி செய்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. கௌரவ சபாநாயகரே, வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 7:30க்கு ஜனாதிபதி நாட்டு மக்களுக்காக ஊடக சந்திப்பை நடத்துகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தால் ஜனாதிபதியுடன் கலந்துரையாட முடியும். இது குறித்து விசேடமாக ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதற்கு, கருத்துக்களை வெளியிடுவதற்கு தேவையாயின் நாம் வெள்ளிக்கிழமை கட்சி தலைவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்க எதிர்பார்க்கின்றோம். බලාපොරොත්තු වන සිකුරාදා විපක්ෂයේ පක්ෂ නායකයන්ට ඒ අවස්ථාව ලබා දෙයි.